14ஆம் நூற்றாண்டு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மிக முக்கியமான காலகட்டமாகும். அந்த நூற்றாண்டில்தான் வடக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டன. கிபி 1340ஆம் ஆண்டு முதல் கிபி 1374ஆம் ஆண்டுக்குள் இந்த 3 கோபுரங்களும் கட்டப்பட்டுள்ளது. ஹொய்சால மன்னர் வீரவல்லாளன் இந்த திருப்பணிகளை செய்தார். 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நிறைய பேர் தானமாக நிலங்களை எழுதி வைத்தார்கள். இந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை வளம் கொழித்தது. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் திருவண்ணாமலை ஆலயத்தை மிகப்பெரிய ஆலயமாக மாற்றி அமைத்தார். இவர் மற்ற மன்னர்களைப் போல ஏதோ 1-2 திருப்பணிகள் மட்டும் செய்யவில்லை, 20 பெரிய திருப்பணிகளை செய்தார். அந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றும் இன்றும் கூட திருவண்ணாமலையில் கிருஷ்ணதேவராயரின் பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. 217 அடி உயரத்தில் கம்பீரமாக ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய கிழக்கு ராஜகோபுரம், சிவகங்கை தீர்த்தக்குளம், 1000 கால் மண்டபம், இந்திர விமானம், சம்பந்த விநாயகர் முன்மண்டப கலைநயமிக்க தூண்கள், விநாயகர் தேர், திருமலை தேவி அம்மன் சமுத்திரம் என்ற நீர்நிலை, 7ஆம் திருநாள் மண்டபம், சன்னதியில் உள்ள 2 கதவுகள், வாயில் கால்களுக்கு தங்கமுலாம் பூசியது, உண்ணாமலை அம்மன் ஆலய வாயில் கால்கள், உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்னர் 6 அமுத கிணறு வெட்டியது, அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் கிருஷ்ணராயன் என்ற பெயரில் பதக்கம் செய்து கொடுத்தது, நாகாபரணம், பொற்சிலை, வெள்ளி குடங்கள் ஆகியவை கிருஷ்ணதேவராயரின் முக்கியமான சில திருப்பணிகளாகும். பல குறுநில மன்னர்களும் சிவனடியார்களும் சிறு சிறு கோபுரங்களை கட்டியுள்ளனர். இன்று 9 கோபுரங்களுடன் திருவண்ணாமலை ஆலயம் அழகுற காட்சியளிக்கிறது. சோழ, பாண்டிய, பல்லவ, ஹொய்சால, சம்புவராய, விஜயநகர, தஞ்சை மன்னர்கள் போட்டி போட்டு செய்த திருப்பணிகள் காரணமாகத்தான் அண்ணாமலையாரின் ஆலயம் பிரம்மாண்டமாக மாறியது. 14ஆம் நூற்றாண்டில் இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை திருவண்ணாமலை நகரம் பல்வேறு போர்களை சந்தித்தது. குறிப்பாக இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் பேரழிவுக்கு உள்ளானது. பிற்காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை வீழ்த்திய விஜயநகர அரசர்கள் திருவண்ணாமலை ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து படையெடுப்பின் வடுதெரியாமல் மாற்றியமைத்தனர்.